சார் இடியாப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலகி வந்துட்டு இருக்கோமோன்ற தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப இட்லிக்கு அடுத்தபடியாக போற்றக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உணவு. ஒரு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்டீம்டு ஃபுட் அப்படின்னாலும் யார் வேணாலும் சாப்பிடலாம். ஸோ அந்த ஒரு ஃபுட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றக்காக ஸோ அதுக்கான ஒரு மிஷினரி தயாரிக்கணுன்ற ஒரு தாட் இருந்தது. ஆல்ரெடி அதுக்கான மிஷின்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. நாங்களும் அந்த மாதிரி ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 1 lakh அளவில் ஒரு மிஷினரி தான் தயாரித்தோம். ஸோ அந்த மிஷின் மூலமாக இடியாப்பத்தை வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சோம். அதுதான் ஆட்டோமேட்டிக் இடியாப்ப மிஷின். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஆட்டோமேட்டிக் மிஷின் சொல்லிட்டு வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் முடிச்சிருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப காம்பேக்டான மிஷின், ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட். ஒரு 41,000 நம்ம கையில் இருந்தால் போதும் அந்த மிஷினை வாங்கிடலாம். 1 மணி நேரத்தில் 400 இடியாப்பம் தயாரிக்கலாம். அந்த இடியாப்பத்தை தயாரித்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஹோட்டலில் வீட்டு விசேஷங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பேசிஸில் நம்ம சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஆவரேஜாக ஒரு 2,000லேருந்து ஒரு 4,000 ரூபி டெஃபினட்டாக எடுத்து வைக்கலாம். அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு இடியாப்பத்தோட ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி மாவு மட்டும்தான் சார். இப்போ ஒருத்தர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இடியாப்பம் எப்படி பண்ணுறது, எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எல்லா டவுட்ஸும் வரும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது, நமக்கு கூச்சமாக இருக்கும். கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போது நாங்கள் எண்ட் டு எண்ட் சப்போர்ட், மாவு இடியாப்பம் தயாரிக்கிறதுலேருந்து அது மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் எல்லா சப்போர்ட், அதோட கைடன்ஸ், எப்படி விற்கலாம், என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம், எப்படி பேக்கேஜ் பண்ணலாம், அதோட எண்ட் டு எண்ட் சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். எந்த ஒரு சப்போர்ட், ஒரு பதில் இல்லாத ஒரு கேள்வி எங்கள்கிட்ட கிடையாது இடியாப்பம் சம்மந்தமாக. நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ சார் இவ்வளோ மிஷின்ஸ் விற்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு வருஷத்துக்கு 2000 மிஷின்ஸ் நாங்கள் விற்கிறோம் சார். அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ வேகன்சி இருக்குமான்னு தெரியல. ஒரு நாளைக்கு நாங்கள் அட்டன் பண்ணுற கால்ஸ் மட்டும் ஒரு 200-300 கால்ஸ் இருக்கும். அவ்வளோ பேர் இடியாப்பம் மிஷின் கேட்குறாங்க. அவ்வளோ டிமாண்ட் மார்க்கெட்டில் இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக உலகம் ரொம்ப பெருசுன்றது நாங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஜப்பான் அண்ட் சைனா தவிர மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே எங்கள் ப்ராடக்ட் இருக்குது. எங்களோட நோக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் உருவாக்குறது தான். ஸோ இப்போ மிஷினரி அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக ஒரு வேலை இல்லாத திண்டாட்டத்தை உருவாக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மக்கள்கிட்ட இருக்குது. இடியாப்பம் போகிறதுக்குலாம் ஒரு மிஷினா, இதெல்லாம் ஈஸியாக கையில் போட்டுடலாமே, இதுக்கெல்லாம் எதுக்கு மிஷின் சொல்லி கேட்பாங்க. ஆனால் எங்கள்கிட்ட வர கஸ்டமர் எல்லாம் ஷோல்டர் பெயின், நெக் பெயினோட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த ஃபுட்டை நம்ம காப்பாற்றி ஆகணும். ஒரு 0ல் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 3 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் டெஃபினட்டாக இன்னமும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, இதெல்லாமே நம்ம ஒரே ப்ராடக்ட்டை வச்சு பண்ணுறோன்றது தான் ஆச்சரியமான விஷயம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு ப்ரைமரி கிடையாது. ஸோ நம்மளோட கோல்ஸை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். பணத்தை நோக்கி போனால் பணம் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. உங்களுடைய ஒரு கெரியர் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்தது, அதை பற்றி? சின்ன வயசுலேருந்து எனக்கு பொம்மைகள் மேலே ஒரு அளவில்லாத ஒரு ஆர்வம். எந்த ஒரு பொம்மையாக பார்த்தாலும் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் காஸ்ட்லியான பொம்மை வச்சு விளையாடுவாங்க. பட் அதுக்கான பொம்மைகள் வாங்குற அளவுக்கு வீட்டில் வசதி கிடையாது. அம்மா அப்பா தறி ஓட்டி தான் படிக்க வச்சாங்க. ஸோ அதனால் எனக்கான பொம்மைகளை நானாக உருவாக்கினேன். இது என்னோட விசிட்டிங் கார்டு. இது ஒரு 2 rupees செலவு பண்ணுறோம். ஜஸ்ட்டு இந்த கார்டு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றது, நான் என்ன பண்ணாலும் அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். இப்போ இந்த கார்டு பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த கார்டு அப்துல் கலாமோட ஃபோட்டோ இருக்கும், பின்னாடி என்னோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். இந்த கார்டை ஜஸ்ட் ஒரு 2 fold பண்ணுறோம். இப்படி ஒரு ஃபோல்டு, ஓகேங்களா? அடுத்து நிறைய பேர் பார்த்தோன்னே கேட்பாங்க, ஏன் கார்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பர்பஸாக வந்து இது டிசைன் பண்ணது இப்படி தான். ஒரு 2 fold, ஒரு 3rd fold. இது ஒரு 3 fold பண்ணோம்னா இது வந்து ஒரு ஷோகேஸில் வைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக மாறிடும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 rupeesல இது வந்து ஒரு ப்ராடக்ட். இது வந்து கார்டை எல்லோரும் ஒரு ஓரமாக போட்டுருவாங்க சார். யாரும் வேல்யூ பண்ண போகிறது. இன்றைக்கெலாம் கார்டெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ ஃபோனில் சேவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கார்டோட வேல்யூ இல்லை. ஸோ இது மாதிரி நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய குறிப்பாக பெண்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. உங்களுடைய ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது, இந்த இடியாப்பம் மேக்கிங் மிஷின் அப்படின்னு. அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன். ஏன் அதை ஃபஸ்ட்டு தயாரிக்கணும்னு நினச்சிங்க? அதுலேருந்தே சார் இடியாப்பம் அப்படின்றது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலகி வந்துட்டுருக்கோமோன்ற தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. கேரளாவோட நேட்டிவ் ஃபுட் அதுதான், ஸ்ரீலங்காவுடைய ஒரு நேட்டிவ் ஃபுட்டு அதுதான். ஸோ அதை வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம அம்மாக்கள் இருந்தப்போ வீட்டில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வீட்டில் செய்கிறதே கிடையாது. ஹோட்டல்லையும் கிடைக்காது, வாய்ப்பில்லை. ஏன்னா அதை மேன் பவர் வச்சு பண்ணுறதெல்லாம் கஷ்டம். ஸோ அப்போ அது ரொம்ப இட்லிக்கு அடுத்தபடியாக போற்றக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உணவு. எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்டீம்டு ஃபுட் அப்படின்னாலும் யார் வேணாலும் சாப்பிடலாம். ஸோ அந்த ஒரு ஃபுட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றக்காக ஸோ அதுக்கான ஒரு மிஷினரி தயாரிக்கணுன்ற ஒரு தாட் இருந்தது. ஆல்ரெடி அதுக்கான மிஷின்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது.
அது ஒரு மிஷின் வந்து யூஸ் பண்ணி ஒரு இடியாப்பம் தயாரிக்கணும் அப்படின்னா, ஒரு 1 லேக் 1.5 லேக் ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நாங்களும் அந்த மாரி ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு 1 லேக் அளவுல ஒரு மிஷினரி தான் தயாரிச்சோம். ஸோ அந்த மிஷின் மூலமா இடியாப்பத்த வந்து ஈஸியா பண்ற மாரி ஒரு மெத்தட கண்டுபிடிச்சோம். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தனால மக்களால வாங்க முடியல. ஸோ கோவிட் டைம்ல 2020 அந்த டைம்ல நெறைய எங்களுக்கு டைம் கிடைச்சது. ஷட்டர சாத்திட்டு, கம்பெனிக்குள்ள உட்காந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ட தயாரிச்சோம். அதுதான் ஆட்டோமேட்டிக் இடியாப்ப மிஷின். இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஆட்டோமேட்டிக் மிஷின் சொல்லிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப காம்பேக்ட்டான மிஷின். ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட். ஒரு 41,000 நம்ம கையில இருந்தா போதும். அந்த மிஷின வாங்கிடலாம். 1 மணி நேரத்தில 400 இடியாப்பம் தயாரிக்கலாம். அந்த இடியாப்பத்த தயாரிச்சு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஹோட்டல்ல, வீட்டு விசேஷங்களுக்கு இந்த மாரி ஆர்டர்ஸ் பேசிஸ்ல நம்ம சப்ளை பண்ணலாம். ஸோ இது யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் அவங்க வீட்லேருந்து ஒரு பிசினஸா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு 400 இடியாப்பம் தயாரிக்க 1 முடியும். ஹவர்ல 400 1 இடியாப்பம் ஹவர் தயாரிக்கலாம். ஒரு சாரி. நாளைக்கு ஒரு 2000 இடியாப்பம் கூட தயாரிக்க முடியும். ஓகே. ஆர்டர் பேசிஸ்ல. ஸோ அப்போ ஒரு கால்குலேஷன் சொல்லுங்களேன் சார். இப்போ ஒரு ரூ. 41,000 சொல்றீங்க இல்லையா? அதோட வேல்யூ அப்படின்றது. இப்போ பெர் டேக்கு எவ்வளோ என்னால ஏர்ன் பண்ண முடியும்? ஒரு மந்த்லி எவ்வளோ ஒரு இன்கம் எடுக்க முடியும் அப்படின்றத பத்தி. ஆவரேஜா ஒரு 2000லேருந்து ஒரு 4000 ரூபி டெஃபினட்டா எடுத்து வைக்கலாம். அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிசினஸ் தான். ம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு இடியாப்பத்தோட ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அரிசி மாவு மட்டும் தான் சார். வெறும் பியூர் ரா மெட்டீரியல் அரிசி மாவு, ஹாட் வாட்டர், சால்ட் இது இருந்தா போதும். இத நம்ம இடியாப்பம் தயாரிச்சிடலாம். ஸோ ஒரு இடியாப்பத்த வெறும் ரூ. 1.50 உற்பத்தி பண்ண முடியும். ஈவன் தோ நல்ல குவாலிட்டியா ஒரு ரூ. 40 ரூ. 45 அரிசி வாங்கி நாங்க செஞ்சா கூட ரூ. 1.50 வேக வைக்கிற செலவு, கரண்ட் செலவு, இடியாப்பம் தயாரிக்கிற செலவு எல்லாமே உள்ள கொண்டு வர முடியும். செல்லிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்ச விலை ரூ. 3000ல ஆரம்பிச்சு ஒரு ரூ. 6 ரூ. 7 வரை குடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்ல. ரீட்டெயிலா போறப்ப ரூ. 10 ரூ. 15 ரூ. 20 அந்த ரேஞ்ச் வரலுமே போகும். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 1000, 2000, 3 அப் டு 4000 வரலுமே ஏர்ன் பண்றோம். ஒரு டிவிஎஸ் 50ல இடியாப்பத்த ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு இடியாப்பம் சொல்லிட்டு ஸ்ட்ரீட்ல விப்பாங்க. அந்த மாரி விக்கிறவங்க கூட டெய்லி ஒரு 3000 எடுத்து வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் மாரி இடியாப்பம் தயாரிச்சு காட்டன் பாக்ஸ்ல பேக் பண்ணி நெறைய ஹோட்டலுக்கு வந்து ஒரு டோட்டல் சிட்டியே கவர் பண்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் பண்றவங்க. 3 மிஷின் வச்சு ஒரே இடத்துல பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம இடியாப்பத்த நம்ம மிஷின்ல தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்றவங்க. சவுதி அரேபியா மாரி கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்காங்க. வித்தின் 1 1/2 மந்த்ல நீங்க போட்ட காச எடுத்துடலாம். யாரா இருந்தாலும் சரி. ஓகே. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கா? இங்க மார்க்கெட்ல ஏன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு. 1 மணி நேரத்துல 400 வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா, அப்ப அந்த அளவுக்கு டிமாண்ட்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன். கண்டிப்பா டிமாண்ட் இருக்கு. ஏன்னா ஒரு இடியாப்பத்த 4 மடிச்சா ஒரு வேளை சாப்பிட்றலாம். ம். அந்த அளவுக்கான ஒரு லைட் வெயிட் ஃபுட் தான். அதே மாரி இன்னைக்கு ஒரு டயபெட்டிக்ஸ் அதிகமா இருக்காங்க. வயசானவங்க கொஞ்சம் நைட்ல ஈஸியா ஜீரணமாற ஃபுட்ட சாப்பிடணும்னு நெனைக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணி குடுக்குறது ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா டெய்லி ஒரு வெரைட்டி கேட்குறாங்க. இப்போ வந்து இடியாப்பம்ல வெறும் இடியாப்பம் மட்டும் இல்லாம கம்பு, ராகி, சோளம், கேழ்வரகு, சிறுதானியங்கள் எல்லாத்துலயும் இடியாப்பம் பண்ணலாம். அ கேரட் இடியாப்பம், பீட்ரூட் இடியாப்பம் அந்த மாரியான ஃபேவரட் இடியாப்பம்ஸ் பண்ணலாம். கருப்பு கவுனி, சிவப்பரிசி எல்லாத்துலயுமே பண்ணலாம். அந்த மாரி வெரைட்டீஸ் குடுக்குறப்போ, குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். அது ஈஸியா ஜீரணமாற ஃபுட்னால ஈவினிங் டைம்ல வாங்குவாங்க. நாங்க ஃபீல்டுக்குள்ள வந்தப்போ சார் இவ்ளோ மிஷின்ஸ் விக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு வருஷத்துக்கு 2000 மிஷின்ஸ் நாங்க விக்கிறோம் சார். அவ்ளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ வேக்கன்சி இருக்குமான்னு தெரியல. ஒரு நாளைக்கு நாங்க அட்டெண்ட் பண்ற கால்ஸ் மட்டும் ஒரு 200, 300 கால்ஸ் இருக்கும். அவ்ளோ பேர் இடியாப்ப மிஷின் கேட்குறாங்க. அவ்ளோ டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா உலகம் ரொம்ப பெருசுன்றது நாங்க பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இப்ப இத பத்தி பேசும்போது, நீங்க எவ்வளோ வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? ம். உங்களுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குன்றத பத்தி சார் சொல்லுங்க. நாங்க வந்து 2016ல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன கார் ஷெட்ல ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி தான். ம். இன்னைக்கு வந்து பெர் இயர் வந்து 3 crore டர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டுருக்கோம். வெளிநாடுகள் நாங்க குடுக்காத கண்ட்ரீஸ் இல்ல. எக்ஸெப்ட் ஜப்பான் அண்ட் சைனா தவிர மத்த எல்லா கண்ட்ரீஸ்லயுமே எங்க ப்ராடக்ட் இருக்கு. அதே மாரி பிரீமியம் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு 15+ சரவணபவன் ஹோட்டல்ஸ் வந்து நாங்க குடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அதர் பிராண்ட்ஸ் லட்சுமி ஹோட்டல்ஸ் மாரி பெரிய ஹோட்டல், பிஎல்பி குரூப் இந்த மாரி நெறைய ஹைலைட்டடான ஒரு ஹோட்டல்ஸ்லலாம் குடுத்துருக்கோம். அதே மாரி சண்முகா ஹாஸ்பிட்டல் மாரியான ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அங்க மாரி குடுத்துருக்கோம். ஸோ இப்ப நம்ம பேசுற நோக்கம் வந்து உங்களுக்கு ஹோட்டலுக்கு இது போய் சேரணும் அப்படின்ற கான்செப்ட்டா? இல்ல இண்டிவிஜுவலா இருக்கிறவங்க பெனிஃபிட் அடையணும்? எங்களோட நோக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டர்பிரனர்ஸ் உருவாக்குறது ஓகே. தான். ஸோ இப்போ மிஷினரி அப்படின்னு பார்த்தோம்னா, யூசுவலா ஒரு வேலை இல்லாத திண்டாட்டத்த உருவாக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மக்கள்ட்ட இருக்கு. இடியாப்பம் போடுறதுக்குலாம் ஒரு மிஷினா? இதெல்லாம் ஈஸியா கையில போட்டுறலாமே! இதுக்கெல்லாம் எதுக்கு மிஷின் சொல்லி கேட்பாங்க. ஆனா எங்கள்ட்ட வர கஸ்டமர் எல்லாம் ஷோல்டர் பெயின், நெக் பெயினோட வருவாங்க. டெய்லியும் புளிருவாங்க. எங்களால முடியல. உடம்பு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா டெய்லியும் 1000 இடியாப்பம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க அந்த அந்த தொழில விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த ஃபுட்ட நம்ம காப்பாத்தி ஆகணும். அது ஒரு விஷயம். 2வது
வீட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ரொம்ப ஈஸியாக பண்ணணும், ஸ்மார்ட்டா பண்ணணும், இன்னொரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்ற பீப்பிள் தான் என்னோட டார்கெட். ஒரு 0ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 3 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர். டெஃபினட்டா இன்னமும் க்ரோ ஆயிட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கான இதெல்லாமே நான் ஒரே ப்ராடக்ட்டை வச்சு பண்ணுறோன்றது தான் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எவ்வளோ கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து டர்ன் ஓவர் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் அது ஒரே ஒரு ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கம்பெனி ஆரம்பித்த புதுசில் எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணோம். யார் என்ன ப்ராடக்ட் கேட்டாலும், ஏன்னா பேசிக்காக என்னுடைய திங்கிங் வந்து ஒரு கிரியேட்டிவாகவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிரியேட்டிவாக பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு மிஷின் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் மிஷின் பண்ணோம். எல்லா மிஷினும் தயாரித்து சக்ஸஸ் பண்ணவே முடியலைங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து போராடுறப்போ நிறைய ஸ்டாக் வேஸ்ட் ஆச்சு. நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. பட் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ என்னை பற்றி நல்லா புரிஞ்ச என்னுடைய டீச்சர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, கார்த்திக், ஒரே கத்தியில் சண்டை போடு, ஒரே நேரத்தில் 2 முயலை துரத்தாத அப்படின்னு சொன்னார். எனக்கு அவ்வளோவா மீனிங் புரியல அப்போ. பட் ப்ராக்டிக்கலாக நான் இதெல்லாம் அனுபவிக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்தையும் பெஸ்ட்டாக பண்ணுறது முக்கியம் இல்லை, ஏதாவது ஒன்றில் பெஸ்ட்டாக இருக்கணும். யாராலையும் முடியாத விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து பண்ணணும். ஒரே நேரத்தில் 2 முயலை துரத்தோம்னா கண்டிப்பாக 2மே பிடிக்க முடியாது. 10 கத்தி வச்சு சண்டை போட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஸோ ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால தான் நான் எல்லா ப்ராடக்ட்டையும் விட்டுட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட், இந்த இடியாப்பம் மேக்கிங் மிஷின் எடுத்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000+ ஆண்டர்பிரினர்ஸ் இதில் உருவாகியிருக்காங்க. இப்போ உங்களுடைய ஒரு கெரியர் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி வந்தது? அதை பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு பொம்மைகள் மேலே ஒரு அளவில்லாத ஒரு ஆர்வம். எந்த ஒரு பொம்மையாக பார்த்தாலும் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் காஸ்ட்லியான பொம்மை வச்சு விளையாடுவாங்க. பட் அதுக்கான பொம்மைகள் வாங்குற அளவுக்கு வீட்டில் வசதி கிடையாது. அம்மா அப்பா தறி ஓட்டி தான் படிக்க வச்சாங்க. ஸோ அதனால் எனக்கான பொம்மைகளை நானாக உருவாக்கினேன். மற்றவங்க பொம்மைகளோட விளையாடுறப்போ எனக்கான பொம்மைகளை நானாக உருவாக்க ஆரம்பித்தேன். இதனால் என்னை சுற்றி இருக்கிற எங்கள் தெருவில் வந்து என்னை விஞ்ஞானின்னு கூப்பிடுவாங்க சின்ன வயசில் எல்லாமே. அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ வித்தியாசமாக ஏதோ பண்ணி காட்டிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா வந்து தறி ஓட்டி படிக்க வச்சனால, அவங்க வந்து நான் சின்ன வயசில் நான் சாப்பிட்றப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, காக்கா குருவி அந்த பாட்டி வடை சுட்ட கதை அதெல்லாம் எனக்கு சொன்னதே கிடையாது. அவங்க வந்து சின்ன வயசில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வர ஒரு 3 வேளை சாப்பாடு இன்றைக்கி கிடைக்குது, அதுக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ எங்களுக்கு அம்மா அப்பா அவங்க வந்து நிறைய ஸ்டோரி சொல்ல எனக்கு அவங்கள எப்படியாவது சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற ஒரு தாட். ஏன் அப்படின்னா, நான் தூங்குறப்ப பார்ப்பேன் தறி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, நான் எந்திரிச்சு பார்ப்பேன் அப்பயும் தறி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. எப்போ தூங்குவானே தெரியாது. அந்த மாதிரி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணுன்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு பார்த்தப்போ, நான் ஸ்கூலில் ஏதோ காம்படிஷனில் வின் பண்ணிட்டு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை காட்டுறப்போ அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்போ தான் அவங்கள சிரிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம நிறைய அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லா காம்படிஷன்லையும் கலந்துப்பேன். ஒரு 10th படிக்கிறப்போ என்னோட ஃப்ரெண்டோடைய அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து தவறிட்டார். அது ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியில் அதை கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாதிச்சிருச்சு அந்த விஷயம். நான் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. ஒரு ஹெட் பெயின் இருந்தால் கூட, ஒரு வயிற்றுவலி இருந்தால் கூட அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை இருக்குது. ஹார்ட் அட்டாக்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் டிவைஸ் ஏன் இல்லை அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் டிவைஸ் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்போவே நான் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். பட் எனக்கு ஒரு கிரியேட்டிவ் ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு டியூப் எடுத்துக்கலாம், ஒரு இங்க் பேனா இருக்குது, ஒரு ரீஃபில் பேனா இருக்குது. அது இங்க் பிளாக் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் அதை உதறினோம்னா அதுலேருந்து இங்க் ஸ்ப்ரே ஆகும். ஒரு வைப்ரேஷன் மூலமாக பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணலான்ற ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு ட்ரைனேஜில் டியூப் அடைச்சிட்டா கூட அந்த டியூப்பை வைப்ரேட் பண்ணோம்னா அந்த கிளாட் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அது மாதிரி ஹார்ட்டுக்கு போகிற வெசல்ஸில் ஒரு பிளட் ஃப்ளோவில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஹார்ட்டுக்கு வந்து பெயின் வரும். ஸோ அது ஹார்ட் அட்டாக்கோட ஃபஸ்ட் ஸ்டேஜ். அந்த கிளாட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணலான்றது என்னுடைய ஒரு சின்ன ஐடியா. அப்போ நான் ஈவன் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான். பட் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஷாப்லலாம் போயிட்டு ஃபோனில் இருக்கிற வைப்ரேட்டர் மோட்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். ஒவ்வொருத்தரும் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, ப்ராஜெக்ட்னு சொல்லி கேட்டு சும்மாவே கொடுத்தாங்க. ஒரு 10 கடையில் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-20 மோட்டர் வாங்கினேன். ஒரு 6 வைப்ரேட்டர், ஒரு 6லேருந்து 7 வைப்ரேஷன் மோட்டரை ஒரே ஒரு மார்க்கர் பேனா, ஸ்கெட்ச் பேனாக்குள்ளே செட் பண்ணி அதுக்கு ஒரு 5 வோல்ட் இன்புட் கொடுத்தோன்னே, அந்த ஸ்கெட்ச் பேனாவோட டிப்பில் வந்து ஒரு 6 ஃபோனோட வைப்ரேஷன் வந்து அதில் இருந்துச்சு. பயங்கரமான வைப்ரேஷன், கையிலே பிடிக்க முடியாது. அந்த வைப்ரேஷனை வந்து நம்ம ஜஸ்ட் இந்த செஸ்ட்டில் வச்சோம் அப்படின்னா, அது வந்து ஹார்ட்டை கொஞ்சம் அந்த வெசல்ஸை டிஸ்டர்ப் பண்ணி பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறது என்னோட கணிப்பு. பட் இதை ஒரு ஐடியாவாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணேன். ஸ்கூல் எஜிபிஷனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணேன். எல்லாம் ஒரு சிலர் பாராட்டினாங்க, ஒரு சிலர் அப்படியே அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து அது ஒரு குப்பைக்கு போயிடுச்சு. அதை யாரும் கண்டுக்கல. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஸோ நமக்கு ஏதாவது வேணும்னு நாம் தான் ஓடி ஆகணும். மற்றவங்க யாரும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியாது, நமக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், நம்ம தான் எஃபோர்ட் எடுக்கணும். ஸோ அதை எப்படியாவது இதை யாரும் நம்பலை, இது சும்மா ஒரு ஐடியாவாக பார்த்தாங்க, அவ்வளோதான். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும், அல்லது இதை ஒரு ஐடியாலஜியாக நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற தாட் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் காலேஜ் படிக்கிறப்போ EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சூஸ் பண்ணி நான் காலேஜ் படித்தேன்.
நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஒரு படித்தது நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு சின்ன காலேஜ். அது வந்து ஒரு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் சேர்ந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ். அதனால் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த காலேஜில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து நான் படித்தப்போ ப்ராக்டிக்கலாக அந்த ப்ராடக்ட்டை பண்ணணும் அப்படின்றக்காக நிறைய ஸ்டடி பண்ணி ஹெட்ஸ், வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஹார்ட்டுக்குள்ள எவ்வளோ வைப்ரேஷன் கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் லிமிட்டெல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கினேன். அதை ஒரு தீமாக கிரியேட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கலும் கிரியேட் பண்ணேன். அதெல்லாம் நிறைய ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணோம். ஒரு ஐடியா கான்டெஸ்ட் வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி வந்து ஒரு ஐடியா கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணப்போ நேஷனல் லெவலில் டாப் 5 ஐடியாஸில் ஒன்றா செலக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ன்ற ஒரு ஐடியா. நான் அம்மா அப்பா விட்டு தூரமாக போய் வேலை செய்யணுன்ற அவசியம் எனக்கு அந்த தாட் இல்லை. ஸோ நான் காலேஜ் முடிச்சப்போ ஒரு பிளேஸ்மெண்ட்டும் கிடச்சிது. பட் ஆனால் எனக்கு அதில் போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சனால நான் எப்படியாவது ஜாபுக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு தீவிரமாக ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் போகிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ எப்படியோ போராடி நான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட்டை வந்து செய்ய ஆரம்பித்தோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஆர்டிக்கல் வந்து ஒரு தடவை இது மாதிரி நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. 2012 நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அங்கே சேலத்தில் வைஷ்யா காலேஜ்னு ஒரு இருக்குது. வைஷ்யா ஜெயராம் அந்த இன்ஸ்டியூஷனுடைய சேர்மன் வந்து அந்த பேப்பர் படிக்கிறாரு. அப்புறம் ஒரு மாதிரி சேர்மன் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவர்கிட்ட போய் உட்காந்தேன். அவர் எனக்கு என்ன சொன்னாருன்னா, இப்போ நான் ஒரு ஹாஸ்டலில் வந்து நாங்கள் வந்து சப்பாத்தியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் கையில் தான் உருண்டை பிடிக்கிறாங்க. தேய்க்கிறதுக்குலாம் மிஷின் இருக்குது. அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் நெட்டில் உட்காந்து சர்ச் பண்ணேன். அது மாதிரி ஒரு ஆல்ரெடி ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. பால் மேக்கர்னு பார்த்தா நிறைய வருது. ஸோ ஈஸியாக ப்ராடக்ட் இருக்குது சார், நெட்லேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது எனக்கு தெரியும். அதை விட காஸ்ட்லியான மிஷின் கூட என்னால் வாங்க முடியும். அது ஒரு ரூ. 75,000 அந்த ரேஞ்ச் இருந்ததுங்க. ஸோ என்னுடைய ஐடியா என்னென்னா, நான் அந்த மிஷினை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஊர் பையன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம். சரி, எனக்கு வந்து ஒரு நம்பி என் கையில் ஒரு 30,000 கொடுத்து அனுப்பிட்டார். அந்த மிஷினை செஞ்சு ரன் பண்ணி சூப்பராக வந்துருச்சு. அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பி. ஸோ அவர் வாங்கினதுனால நிறைய அதை ஃபாலோ அப்பாக நிறைய பேர் ஆர்டர் பண்ணாங்க அந்த ப்ராடக்ட்டு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. 0 இன்வெஸ்ட்மெண்ட். லோடில் உட்காந்து அந்த ப்ராடக்ட் செஞ்சேன். ஏன்னா ஒரு ரெண்டலுக்கு கூட எனக்கு அந்த காசு கிடையாது. வீட்லேயும் பர்மிஷன் கிடையாது. ஸோ நான் வீட்டில் வந்து எப்படி கேட்டேன் அப்படின்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நான் வீட்டுக்கு போகிறப்போ அம்மா வந்து அழுவாங்க. எப்படியாவது வேலைக்கு போடா, வேலைக்கு போ, நான் உன்னை வேலைக்கு போக தான் படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு அழுக்கு சட்டை போட்டுட்டு ஒரு மையோட எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு ஒரு இன்ஜினியராக இருக்கிறப்போ எல்லாரும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுற்றி உங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை பிடிக்கல. இல்ல. ஏதோ கண்டிப்பாக பண்ணிட்டு ஏதோ இருக்கான் பண்ணிட்டு பையன். இருக்கான், நம்ம ஏதோ ஆசைப்பட்டோம், ஓகே. இப்படி பண்ணிட்டு இருக்கானே. ஈவன் நான் என்னுடைய சீனியர்ஸ்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. நான் ஏன்னா ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர், என்னடா இப்படி இருக்க, ரோட்டோரத்தில் ஏதோ பண்ணிட்டு இருக்க, ஒரு மெக்கானிக் ஷெட் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கேன், நான் நீ எங்கேயோ இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்களாம் ஒரு 1 lakh per annum பெர் மந்த் சேலரியில் நாங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணாங்க. நான் எதுவுமே பேசல. ரொம்ப சைலண்ட்டாக என்னுடைய ஒர்க்கு தான் பார்த்தேன். ஏன்னா என்னோட ஃபியூச்சர் என்னன்றது எனக்கு தெரியும். நான் ஆன்சர் பண்ணலை. வீட்டில் ரொம்ப போராட்டமாக இருக்கும். என்னோட அம்மாவை சமாளிக்க தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அழுதே அதை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் அம்மா அப்பா உட்கார வச்சு அவங்க கையை பிடிச்சி நான் கேட்டேன், அம்மா எனக்கு ஒரே ஒரு வருஷம் டைம் கொடுங்க. என்னுடைய ஒரு வருஷம் நான் என்ன செய்யணும்னு என்னை விட்டுருங்க. என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒருவேளை என்னால் முடியலன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு வருஷம் நான் டைம் கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சிட்டாங்க. அந்த ஒரு வருஷம் என்னோட கோல்டன் இயர். அப்புறமா ஒரு சின்ன கார் ஷெட் வாடகைக்கு எடுத்துகிட்டு அதில் தான் நான் வந்து கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஒரு ப்ராடக்ட் பண்ணுறப்போ அப்போ தான் இடியாப்பத்துக்கு மிஷின் கேட்டாங்க, முறுக்குக்கு கேட்டாங்க, எல்லாத்துக்குமே மிஷின் பண்ணோம். நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்தித்தோம். நான் ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணுறப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார். அந்த கஸ்டமர் வீட்டுக்கே போய் மறுபடியும் நாங்கள் ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். அவங்க சலிக்காமல் என்னை கூப்பிட்டு அதை வேலையை செய்ய சொன்னாங்க. ஈவன் போகிறப்பெல்லாம் சாப்பாடு போட்டாங்க. ரொம்ப பாசமாக பேசினாங்க. சரி, நான் இவ்வளோ ரிப்பேர் பண்ணிட்டேன், இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து கோவமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு அழகான ஒரு வார்த்தை, நான் வந்து மிஷினை நம்பி வாங்கலை, உங்களை நம்பி தான் வாங்கினேன். உங்களோட பேச்சு எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நம்பி தான் நான் வாங்கினேன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்றக்கோசரம் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த ஃபெயிலியரான ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த இடியாப்பம் மேக்கிங் மிஷின் வந்து உருவானுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கார் ஷெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேண்ட் வாங்கி ஒரு பில்டிங் கட்டி அதில் கம்பெனி ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம். மேலேயே வீடு, ஏன்னா வீடு கம்ஃபர்ட் பக்கமாக இருக்கணுன்ற என்னோடய ஆசை. வீட்டுக்குள்ளேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றக்காக மேலே வீடு, கீழே கம்பெனி. இன்றைக்கி வந்து டெய்லியும் காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்து பால்கனி வழியாக பார்த்தேன் அப்படின்னா அந்த கார் ஷெட் தெரியும். ஸோ எவ்ரிடே அதுதான் தொடக்கம் இல்லையா? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி வந்து ஒரு சர்வசுந்தரம் படத்தில் வந்து அவருடைய யூனிஃபார்ம் வந்து ஒரு கேபினில் மாட்டி வச்சிருப்பாரோ, அந்த மாதிரி என்னோட ஒரு மெமரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ஷெட். டெய்லியுமே அது காலையில் அதை பார்த்துட்டு தான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத. ஸோ எனக்கு வந்து ஒரு வைராக்கியம், நம்ம எங்கே வந்து நம்ம எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டோமோ அங்கேயே நம்ம சாதிச்சு காட்டணுன்ற ஒரு வைராக்கியம். 4 வருஷம் நான் யார்ட்டையுமே பேசலை. அதை இப்போ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட எதுக்குமே நான் பதில் சொல்லலை.
என்னுடைய வேலை நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போல்லாம் நானும் என்னோடய ஃபஸ்ட் எம்ப்ளாயி கம்பெனியில். எல்லா வேலையும் நானே செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. மெல்ல 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 கொஞ்சம் ஏர்ன் பண்ணி ப்ராடக்ட் மூலமாக கிடைச்ச இன்வெஸ்ட்மெண்ட். இது நாள் வரலும் ₹1 கூட லோன் வாங்கலை சார். ஏன்னா லோன் யாரும் எனக்கு கொடுக்கல. ஏன்னா லோனுக்கு வாங்குற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. அப்போல்லாம் எவ்வளோ லோன் அப்ரோச் பண்ண, ஒரு ₹2,00,000 ₹1,00,000 கூட கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கெல்லாம் 10,00,000 50,00,000 லோன் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு டெய்லி கால்ஸ் வருது. இன்றைக்கி நான் வந்து வேணும்னே வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு வேணாம். ஏன்னா என்னோட பிஸ்னஸில் என்னால் ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு தேவையே இல்லை. இன்றைக்கி பேங்க் லோன் தேவையில்லைன்ற பொசிஷன் அளவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு ₹1,00,000 லோன் தரக்கூட யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பண்ணீங்களா? ட்ரை பண்ணோம். நிறைய ட்ரை பண்ணி டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அது வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்புனால அது கொடுக்க முடியாது. அப்போல்லாம் கிடைக்க ஆமாம், கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ஏன்னா எந்த ஒரு ஏன்னா ஒரு எம்ப்ளாயருக்கு கூட கிடச்சிரும். ஒரு எம்ப்ளாய்க்கு கூட கிடச்சிரும். ஒரு எம்ப்ளாயருக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதுதான் அன்றைக்கி சவாலாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எங்கிட்ட அசெட்ஸ் நிறைய இருக்கனால எல்லாருமே லோன் கொடுக்குறேன். இன்றைக்கி டர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக கால் பேக்ஸ் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அன்றைக்கி என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கான காரணம்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு இடியாப்பம் மேக்கிங் மிஷின் பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அப்படின்றதே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு வேல்யூ ஆடட் சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்படுறோம். அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அது ஒரு சொசைட்டியோட வியூவோட சேர்ந்துருக்குது. ஸோ இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணிக்க சிஸ்டம் அதுதான் சார். ஸோ இன்றைக்கி நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு ப்ரைமரி கிடையாது. யூஸ்வலாக பணம் அப்படின்றது ஒரு பை ப்ராடக்ட் என்னை பொறுத்தவரைக்கும். ஸோ நம்மளோட கோல்ஸை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். பணத்தை நோக்கி போனால் பணம் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. ஸோ நாங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸை க்ரியேட் பண்ணணும், ஒரு சோஷியலாக ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பணம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சோஷியல் பெனிஃபிட் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு தீவிரமான ஒரு கலாமோட ரசிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவரோட ஸ்டோரிஸ்லாம் நிறைய படித்து தான் நான் வந்து உள்ளே வந்திருக்கேன். ஸோ அதனால் அவர் விட்டு போன ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும், இன்றைக்கி இருக்கிற நியூ ஜென்ரேஷனில் கண்டினியூ பண்ணுற ஒரு தாட்டு. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா, எங்ககிட்ட மிஷின் வாங்குகிற எல்லா கஸ்டமருக்கும் ஒரு சின்ன கிட் கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னு, ஒரு கிஃப்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீட் பால்ஸ். ஒரு 5 வகையான மரங்களுடைய விதைகள், அது வளர தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இயற்கை உரம் எல்லாம் சேர்த்து ஒரு பால் மாதிரி பண்ணி விற்கிறாங்க. அந்த பால்ஸை வந்து நாம் கொடுக்குறோம், வரக்கூடிய கஸ்டமர் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 99% சக்ஸஸ் ரேஷியோ. ஒரு விதையை நீங்கள் விதைச்சி வரதை விட, ஒரு செடியை நட்டு வச்சு வரதை விட இந்த விதை வந்து ஈஸியாக வந்து மரமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதில் நியூட்ரிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம போகிற வழியில் தூக்கி போட்டால் போதும். நம்ம மரக்கன்றுகள் நட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு தூக்கி போட்டாவே அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஃப்ளைட்லேருந்து அதை தூக்கி போட்டு அதை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, குளோபல் வார்மிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க பிஸ்னஸில் வந்து இது மாதிரி சீட் பால்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்களோட கஸ்டமர்ஸே கூட அவங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு சீட் பால் கொடுக்குறது, இது மாதிரி ரிட்டன் கிஃப்ட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசுகிறோம்? இப்போது நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்ல பண்ணுறோம், நம்மளோட வச்சுக்க வேண்டியதானே. நம்ம ஏன் ஒரு பப்ளிக்கில் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு யோசிச்சிட்டேன். அதனால நான் வெளியில் எதுவுமே அதிகமாக பேசுனது கிடையாது. பட் இப்போ பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்றது மக்களுக்கு தெரிகிறப்போ அவங்க அதில் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து சோஷியலாக க்ரோத் ஆகுது. ஒரு மனுஷன் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறனால மற்றவங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது நாம் மிஷின் சேல்ஸ் பண்ணுறோம். ₹41,000 மிஷினோட விலை. எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸ் தான், ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கிடையாது. பட் ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் அறிவிச்சிருக்கோம். அதனால் நிறைய பேர் பலனடைஞ்சாங்க. இதோட பெனிஃபிட்டாக என்னென்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து எங்களை மாதிரி ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அமரன் மூவி ஒன்று பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய இம்பேக்ட் என்னோட மனசில் கிரியேட் ஆச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்ரி மேனோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அல்லது ஒரு எக்ஸ் மிலிட்ரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதே மாதிரி அதில் நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆனாங்க. நிறைய பேர் அதையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி இப்போ நம்ம சீட் பால்ஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் ஒரு 3 புக்கு கொடுக்குறோம். ஸோ அதை வந்து படிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்றது என்னுடைய தாட். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ என்னுடைய தமிழ் வாத்தியார் வந்து பாடம் எடுப்பாங்க. ஒரு தடவை கூட அந்த புக்கில் இருக்கிற சிலபஸை முடிச்சதே கிடையாது. ஒரே ஒரு திருக்குறளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாருனாவே ஒரு பீரியட் பெல் அடிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவார். நாங்கள் ஃபைனல் எக்ஸாமே வந்துருச்சு. நாங்கள் போய் கேட்குறோம், சார் நீங்கள் சிலபஸே முடிக்கல சார், நாங்கள் எப்படி சார் எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவர் சொன்னார், ரொம்ப என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது நீ ஃபுல் புத்தகத்தையும் படித்து மக்கப் பண்ணி எழுதணும்னு அவசியமே இல்லை ராஜா. இந்த புத்தகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பக்கம், அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வரி, நான் நடத்தின விதம், ஏதாவது ஒன்றை வந்து உன்னோட லைஃபையே மாற்றலாம். அதுதான் என்னுடைய நோக்கமே தவிர இந்த புத்தகம் ஃபுல்லாக நான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இதில் ஏதாவது ஒரு திருக்குறளாவது உன்னுடைய ஒரு வாழ்க்கையை மாற்றாதான்றது தான் என்னுடைய தாட். அப்படி தான் நினச்சி நான் ஒரு நாள் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது.
அதனால நம்ம குடுக்கக்கூடிய புக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து யாரையாவது ஒரு சேஞ்ச் பண்ணாதான்ற ஒரு தாட்ல தான் ஆரம்பிச்சோம். சரி என்ன இன்ஸ்பயர் பண்ண புக்ஸ் வந்து நான் ஃப்ரீயா குடுக்குறேன். அது ஒண்ணும் பெரிய வேல்யூ கிடையாது. ஆனா இது எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சொசைட்டி ஃபுல்லா போய் சேரும். அதே மாரி அப்துல் கலாம் அவருடைய 85வது வயசுல ஒரு அழகான ஒரு வாசகம் எழுதுறாரு. அந்த வாசகத்தோட அவருடைய ஃபோட்டோவோட லேமினேஷன் பண்ணி குடுக்குறோம். எங்களோட ஞாபகமா இத வச்சுக்கோங்கன்னு சொல்லி கஸ்டமர் குடுக்குறோம். இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட். ஏன்னா கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு மிஷின ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அத பார்த்தோனே அழகா ஒரு கிஃப்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஃபீட்பேக் குடுக்குறாங்க. ஸோ நம்மள விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா அவரவர் செயல் அவரவரை போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி நம்மளோட செயல பார்த்து நம்ம கம்பெனியோட வேல்யூ வந்து அவங்க ஹையா திங்க் பண்றாங்க. அப்போ வந்து கஸ்டமர்ஸ் நம்மள விட்டு போக மாட்டாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம மேல கோவப்பட மாட்டாங்க. அவ்வளோ பொலைட்டா பேசுறாங்க நெறைய விஷயங்கள். நாங்களுமே அவ்வளோ பொலைட்டா ஹேண்டில் பண்றோம். அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றப்போ, ஒரு சோஷியல் வேல்யூ கிரியேட் ஆகுது. இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட பிரதர் இன் லாவும் சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்மைல்ஸ் ஆஃப் இந்தியா. அதில ஃபவுண்டேஷன்ல என்ன பண்ண போறோம்னா, யூசுவலா ஒரு ட்ரஸ்ட் என்ன பண்ணுவாங்களோ, அதே தான். ஒரு படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிற புக்ஸு, ஸ்காலர்ஷிப்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டோரத்தில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறதுலருந்து, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு எப்படி ஃபண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட மிஷின் வாங்குற ஒவ்வொரு கஸ்டமரோட பேர்லயும் ஒரு ₹500 வந்து அதில டெபாசிட் பண்றோம். அவங்களுக்கு ஒரு ரெசிப்ட்டையும் குடுக்குறோம். அவங்களுக்கு இதெல்லாம் சொல்றது கிடையாது. ஃபைனலா கிளம்புறப்போ அந்த கையில சீட்டு குடுக்குறப்போ அவங்களுக்கு பார்க்குறோன்னு ஒரு ஹேப்பி. இப்போ அந்த ₹500 அவங்க தனியா குடுக்குறதில்ல. எங்களோட ப்ராஃபிட்ல தான் குடுக்குறோம். பட் அவங்க வந்து அவங்களோட ஒரு ஷேர் மாரி நெனைக்கிறாங்க. அவங்களோட பேர்ல குடுக்குறனால. மிஷின் வாங்குறனால ஒரு ₹500 யாரோ ஒரு 10 பேர் சாப்பிட்டாங்கன்னு நெனச்சுக்கலாமே! அப்டின்ற ஒரு தாட். இது 18% ஜிஎஸ்டி பே பண்றோம். அதில ஒரு ₹500 வந்து நம்ம வந்து இந்த மாரி ஒரு சொசைட்டிக்கு யூஸ் பண்றோம்ன்றனால, அவங்களுக்கும் ஒரு ஹேப்பினஸ், எங்களுக்கும் ஒரு ஹேப்பினஸ். ஸோ இந்த மாரி வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 மிஷின் விக்கிறோம்னா, அதில ஒரு ₹3000 டெபாசிட் ஆகும். ஓவர் த மந்த் அது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். ஓவர் த இயர் அத விட பெரிய அமௌண்ட்டா இருக்கும். ஸோ நம்ம சர்வீஸ் பண்ணதுலயுமே ஒரு கணக்கு இருக்கணுன்றது என்னுடைய தாட்டு. அப்பதான் வந்து அத அளவில்லாத அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட அப்படின்றது தான் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ நீங்க சொல்லும்போது நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. சொசைட்டியோட ஒரு வியூல பேசும்போது அது எல்லாமே. ஆனா நெறைய விமர்சனம், இல்ல ஒரு அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்காம இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியாது இல்லையா? அப்படி லைஃப்ல பார்த்த விஷயம்லாம் என்ன? இன்னைக்கும் மறக்க முடியல? அதுதான் சார். நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணப்போ வந்த அவமானங்கள் தான். ஏன்னா இதுக்கெல்லாம் மிஷினான்னு சொல்லி கேட்டாங்க. இது நான் வந்து இந்த மாரி ஒரு ஒர்க் பண்றப்போ, அ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு ₹40,000 பேக்கேஜ்ல அப்பவே ஜாப் கிடைச்சது பெர் மந்த். பட் அந்த ஜாப்லாம் விட்டுட்டு நான் பண்றப்போ என்ன முட்டாள் மாரி திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே எப்படி ஈவன் பேசுனாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சிலர் வந்து அப்படிதான் பேசுனாங்க. ஏன்னா, அவங்கலாம் வந்து நான் வேற கம்பெனில பிளேஸ் ஆயிட்டேன். நான் இவ்வளோ சம்பாரிக்கிறேன். நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு சிலர் பண்ணாங்க. ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ தவிர மத்தவங்க அப்படிதான் திங்க் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பொறுத்தவரையிலும் அவமானங்கள சந்திக்காத யாருமே வெற்றி சந்திக்க முடியாது. ஸோ எல்லாருடைய கேரியருமே அங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால அதுக்கெல்லாம் வாயில ஆன்ஸர் பண்றது தப்பு சார். என்ன பொறுத்தவரைக்கும் ஆனா ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா? அந்த ம். சமயங்கள்ல எல்லாம். அததான் கேட்கிறேன். இன்னைக்கும் அத நினைக்கிறது உண்டான்னு? கண்டிப்பா. பட் அத எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது விதம் தான் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இது ஒரு வாட்டர் கேன். இந்த வாட்டர் கேனுக்குள்ள என்ன இருக்கும் சார்? ஒரு காத்து இருக்கும். எஸ். இது ஒரு எம்ப்டி வாட்டர் கேன். பட் இதுக்குள்ள எஸ். ஏர் இருக்கு. இந்த ஏர வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் குடுக்குறோம். நீங்க என்ன ஒரு டூல்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட என்ன ஒரு ஃபெசிலிட்டீஸ் இருந்தாலும் சரி, அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஏர ரிமூவ் பண்ணு காட்டுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? யூசுவலா ஒரு வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணி இத காத்த ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்கும். ஸோ இந்த காத்த ரிமூவ் பண்ணணும்னு நெனச்சுங்களேன், கிரஷ் ஆயிடும். இந்த காத்து வெளிய எடுத்தோம்னா, வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது பிரஸ் பண்ணி இத ரொம்ப கிரஷ் பண்ணி இது இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா நடக்குது. ஸோ நம்ம மனசுல வந்து ஒரு சில விஷயங்கள், ஒரு சில தாட்ஸ் வந்து நம்மள ரொம்ப போட்டு அழுத்தும். அதுக்கான காரணம் வந்து நம்ம அத வேக்கம் பண்ண நெனைக்கிறோம். அந்த 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 கருத்த வந்து நம்ம வெளியில எடுக்க நெனைக்கிறோம். ஒரு சில விஷயங்கள மறக்க நெனைக்கிறோம். இல்ல ஒரு அவமானங்களால ஒரு பிரஷர ஃபீல் பண்றோம். இந்த மாரி இல்ல நெகட்டிவ் திங்கிங்கால நம்ம பாதிக்கப்பட்டுருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கிறப்போ, இந்த மாரி தான் நம்ம கிரஷ் ஆகுறோம். ஸோ இதுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட் ஐடியா என்னன்னா, இதுக்குள்ள தண்ணிய ஃபில் பண்ணோம்னா, இதுல இருக்கிற காத்து வெளியில போயிடும். இதான் ரொம்ப சிம்பிள் லாஜிக். இத தான் நம்ம யாரும் இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இத யாரும் பண்றதில்ல. ஸோ என்ன பொறுத்தவரைன்னா, நம்மட்ட ஒரு நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் ஆப்டிட்யூட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் திங்கிங்கால அத வந்து ஓவர்லாப் பண்ண முடியும். வேற சொல்யூஷனே கிடையாது. ஒரு விஷயம் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்க. ஃபோஷ் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோன வச்சுட்டு இப்படி ஸ்வைப் பண்ணி என்ன பார்க்குறாங்கன்னே தெரியாத ஒரு 2, 3 ஹவர்ஸ் வந்து அதில ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் இப்படி தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு சிலருக்கு தாட் வரும். இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்ற தாட் வரணும். பட் முடியாது. ஏன் அப்படின்னா, அது ஒரு அடிக்ஷன். அதில வந்து நம்ம அத டைட்டா அதுலேருந்து வெளியில வரணும்னு நெனைக்கிறப்போ, நம்ம இது மாரி ஒரு சோசியல் பிரஷர்ல வந்து கிரஷ் ஆவோமே தவிர, நம்ம அதுலேருந்து வெளிய வரவே முடியாது. பட் அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு மோட்டிவேஷனல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதோட கன்டென்ட்ட நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்?
அந்த கன்டென்ட்டை பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு மேல நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு மோட்டிவேஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, நீங்க அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ, அந்த மாரி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில டைம் ஸ்பெண்ட்றது பதிலா, ஒரு நல்ல விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ, அந்த மாரி ஒரு அவமானங்கள் உங்க லைஃப்ல ஏற்படுறப்போ, நீங்க அத பத்தி கவலைப்படாம, நம்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தனால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நம்ம போயிடலாம். அத பாஸ்ட்ட நெனச்சிட்டே இருக்கனால, நம்ம அதிலேயே தான் வாழ்ந்துட்டு இருப்போமே தவிர, அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ, நான் அத கடந்தது அப்படிதான். ஈவன் ஒரு பேட் ஹேபிட் இருக்குனாலும், இது மூலமா ஒரு நல்ல ஒரு பழக்கவழக்கங்கள நம்ம ஏற்படுத்திக்கிறது மூலமா, அத வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். பட் அத விட்டு அத விடணும்னு நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அதுலருந்து வெளிய வரவே முடியாது. ஸோ இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன்லயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு சார். பழைய ஜெனரேஷன்லயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. கம்பேரிசன். ஒருத்தர் கம்பேர் பண்றது. இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சின்ன வயசுல நமக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. "முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சா யார் ஜெயிப்பாங்க?" அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்கும். ஏன் முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கணும்? பிராக்டிகலா சொல்லுங்க. முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சா யார் ஜெயிப்பாங்க? முயல் தான் ஜெயிக்கும். ஆமையால ஓட முடியாது. பட் ஆனா ஒரு கதையில வந்து ஆமை வந்து மெதுவா போகுது. முயல் ரெஸ்ட் எடுத்து போறனால ஆமை ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்க. பட் பிராக்டிகலா முயலையும் ஆமையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ அதே ரேஸ வந்து தண்ணீல வச்சோம்னா யார் ஜெயிப்பாங்கன்னு பாருங்க. முயலால தண்ணீல இறங்கவே முடியாது. ஆமையால பயங்கர ஃபாஸ்ட்டா நீந்த முடியும். ஸோ, ஒருத்தரோட டேலண்ட் வந்து வேற இடத்துல அப்ளிகபிள் ஆகலாம். ஸோ, அதனால ஒரு குழந்தைய வந்து நம்ப வந்து கம்பேர் பண்ணி, "உனக்கு இது வரல. அவங்க பக்கத்து வீட்ல இப்படி பண்றா. அவங்க இப்படி இருக்காங்க. நீ அப்படி பண்ணல. அவங்க டாப்பரா இருக்காங்க. நீ டாப்பரா இல்ல." அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. ஒருத்தர் நல்லா படிக்கலன்னா, மேபி அவங்க ஒரு கலைத்துறையில வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயரா வரலாம். ஒரு கேரம் பிளேயரா யாரா வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு அவருக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும். அதனால நம்ம வந்து யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் அதே சமயம் கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேர்ட் இருக்கு. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள். அதாவது ஒருத்தர எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுலயே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம குழந்தைங்கள வந்து பாரு அந்த குழந்தை வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நீ என்ன பண்ற? அப்படின்னு சொல்லி நம்ம திட்டக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த குழந்தைய நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும்ப்பா. இந்த வயசுலயே அந்த குழந்தை வந்து இப்படிலாம் சாதிச்சிருக்கு. நம்மளால முடியும். உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன வரும்? அப்படின்றத நீ யோசி அப்படின்னு சொல்லிட்டு, நாம அந்த மாரி அவங்கள வந்து எக்ஸாம்பிளா சொல்லணுமே தவிர, அவங்களால இவ்வளோ மார்க் எடுக்க முடியுது. உன்னால ஏன் எடுக்க முடியாது? நீ அதே கிளாஸ்ல தானே படிக்கிற. அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாரி அந்த பேரன்ட்ஸ் வந்து அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். கம்பேர் பண்ணாம எக்ஸாம்பிள்ஸா சொல்லணும். அதே மாரி அ அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அத வந்து கண்டுபிடிச்சு, அத வந்து நம்ம அப்ரைஸ் பண்ற பாராட்டுதல் மூலமா அத வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா, நான் சொன்ன மாரி நான் சின்ன வயசுல இருக்கப்போ, என்ன எல்லாரும் விஞ்ஞானின்னு கூப்பிடுவாங்க. அதனால எனக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுன்ற ஒரு தாட் இருந்தது. நம்ம ஏதேதோ புதுசா பண்றோம். மத்தவங்களோட வித்தியாசமா இருக்கும். ஈவன் நான் என்ன பண்ணாலும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு, இப்போ இது என்னோட விசிட்டிங் கார்டு. இது ஒரு ரூ. 2 செலவு பண்றோம் ஜஸ்ட்டு. இந்த கார்டு கூட டிஃபரெண்ட்டா இருக்கணுன்றது நான் என்ன பண்ணாலும் அத டிஃபரெண்ட்டா பண்ணுவேன். இப்ப இந்த கார்டு பாருங்க. ஜஸ்ட்டு இந்த கார்டு அப்துல் கலாமோட ஃபோட்டோ இருக்கும். பின்னாடி என்னோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். இந்த கார்ட ஜஸ்ட் ஒரு 2 ஃபோல்டு பண்றோம். இப்படி ஒரு ஃபோல்டு. ஓகேங்களா? அடுத்து நெறைய பேர் பார்த்தோன்னே கேட்பாங்க, "ஏன் கார்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ, பர்ப்பஸா வந்து இது டிசைன் பண்ணது இப்படி தான். ஒரு 2 ஃபோல்டு, ஒரு 3 ஃபோல்டு. இது ஒரு 3 ஃபோல்டு பண்ணோம்னா, இது வந்து ஒரு ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா மாறிடும். ஸோ, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரூ. 2ல இது வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட். இது வந்து கார்ட எல்லாரும் ஒரு ஓரமா போட்டுருவாங்க சார். யாரும் வேல்யூ பண்ண போறதில்ல. இன்னைக்கெல்லாம் கார்டெல்லாம் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ ஃபோன்ல சேவ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் கார்டோட வேல்யூ இல்ல. இத வந்து நெறைய பேரோட வீட்ல ஒரு ஷோகேஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு அழகா இருக்கு ஒரு ரூ. 2. இதில அட்வர்டைஸ்மென்ட்லாம் ஒண்ணுமே இருக்காது. பட் பின்னாடி என்னோட கான்டாக்ட் இருக்கும். தேவைப்படுறப்போ மறந்துட்டாங்கன்னா, இத ஓப்பன் பண்ணி என்னோட கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ, இது மாரி நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்துட்டே இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, மத்தவங்கள வந்து ஈவன் நான் வந்து ஒரு பெயிண்டர். நான் ஒரு சின்ன வயசுலேருந்து நெறைய டிராயிங்ஸ் பண்ணுவேன். அது எப்படி உருவானுச்சுன்னா, நான் சின்ன வயசுல நெறைய கிறுக்கல்கள் தான் இருக்கும் என்ட்ட. அந்த கிறுக்கல்கள வந்து எல்லாரும் பாராட்டுனாங்க. நான் ஏதோ ஒரு வரைஞ்சேன். பட் என்னுடைய சித்தப்பா, அம்மா, மாமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வர கெஸ்ட்டுட்டலாம் வந்து "பையன் நல்லா வரைவான்" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஏதோ ஒண்ணு வரைஞ்சு காட்டுவேன். அப்போ 2, 3 பாராட்ட வாங்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஹேப்பி வந்துரும். "ஓ! நம்ம நல்லா பண்றோம் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அத திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிக்கிறப்போ, என்ன பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணோம்னா, அது நம்ம ஸ்கில்லா மாறிடும். ஸோ, நான் பண்ண ஒரு டிராயிங்ஸ வந்து எங்க ஸ்கூல்ல வந்து என்னோட டீச்சர் வந்து கிளாஸ் ரூம்ல மாட்டுனாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ப்ரைடா இருந்துச்சு. நம்ம வரைஞ்ச டிராயிங்க வந்து கிளாஸ்ல மாட்டியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், சுமாரா வரைஞ்சுட்டு இருந்த நானு சூப்பரா வரைய ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா திரும்ப திரும்ப பண்ணி பண்ணி அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கிறப்போ. இது மாரி நெறைய விஷயங்கள்ல வின் பண்ணதுக்கான காரணம் அந்த பாராட்டு தான். ஆனா நம்ம குழந்தைங்கள பாராட்ட அவங்க திரும்ப திரும்ப செய்வாங்க. இதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல வர விஷயம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா உங்களுடைய ப்ராடக்ட் அதுக்கான காரணம், அண்ட் உங்களுடைய அந்த கடந்து வந்த பாதை அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, ஒரு கார் ஷெட்டு ஒரு 0ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 3,00,00,000 டர்ன் ஓவர் பண்றோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து. நிச்சயமா உங்களுடைய நோக்கம் எல்லாமே நிறைவேறட்டும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. நன்றி சார்.